ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்தில் அவருடைய வருகை மிக அதிகமாயிருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பிறப்பார்கள், மரிப்பார்கள். ஆனால் இவர் உயிர்த்தெழுந்தார். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய செய்தியின் தலைப்பு, உயிரோடு இருக்கிறேன் என்று பிரமிக்க பண்ணின இயேசு. நம்முடைய ஆண்டவர் பிரமிக்க பண்ணினார், நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அங்கே கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டதை கண்டு என்று வருகிறது. விடிய காலமே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சலோமியும் இயேசுவினுடைய கல்லறையை பார்ப்பதற்காக வரும்போதுதான் அந்த கல்லை புரட்டி தள்ளப்பட்டதை அவர்கள் பார்த்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசித்தால், அவங்க அந்த கல்லறைக்கு அருகே வரும்போது, யார் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்ற 2 பேரும் பேசிக்கொண்டு போகும்போதுதான் அங்கே கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. இன்னைக்கும் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும், யார் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற கேள்விக்கோடு இருந்தால், இயேசு உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். கல்லை எவன் புரட்டி தள்ளும்? வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல 44 வரை பார்த்தீங்கன்னா, லாசர் அங்கு வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் அவன் கல்லறையில இருக்கும்போதுதான் இயேசு அந்த கல்லறைக்கு வருகிறார். அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அங்கே இருந்த சிலர் கல்லை எடுத்து போட்டனர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட சில கல் நம்ம எழும்ப விடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம். பாவத்தின் கல், அவிசுவாசத்தின் கல், இப்படி சந்தேக கல், இப்படிப்பட்ட கல்லை போட்டால்தான் லாசர் எப்படி உயிரோடு வந்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் உயிர் பெற முடியும். நம்முடைய முன்னேற்றத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கல்லை ஆண்டவர் புரட்டி தள்ள போகிறார். 2வதாக வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4-6 வரை அங்க தூதர்களையும் தூதர்களின் வார்த்தைகளையும் கேட்கிறாங்க. அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 8-11 நினைவு கூர்ந்து அறிவித்தார்கள். 11 சீஷர்களுக்கும் அறிவிக்கிறார்கள். இவர்கள் சொன்னது வீண் பேச்சு போல காணப்படுது. ஆனால் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்ற காரியத்தை நினைவுபடுத்தி சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். சீஷர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12-16 வரை பார்த்தீங்கன்னா, அங்கே ஆச்சரியப்பட்டு இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு 2 மணி நேரம் நடந்து போனா ஆகும் சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் போகும்போதுதான் அங்க இயேசுவை குறித்து பேசுறாங்க. அவங்களையும் அறியாமல் தேவ தூதன் அவங்களையும் அறியாமல் இயேசு அவர்களோடு கூட போகிறார். அந்த 2 பேருடைய பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, இயேசுவை குறித்து தான் இருந்துச்சு. இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடைபெற்றதுன்னு சொல்லி இந்த 2 சீஷர்களும் பேசுறாங்க. அவங்க 2 பேரும் இயேசுவை குறித்து பேச போய் தான் இயேசு அவங்க கூட போனார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு 2 பேர் சேர்ந்தா இயேசுவை குறித்து பேச பழகணும். வேற யாரையும் பேச நம்மளே பாவம் செஞ்சிருவோம். வேதம் சொல்லுகிறது, 2-3 பேர் இருக்கிற இடத்துல நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி, 30 நூல் அறாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை குறித்து பேசினால் இயேசு நம்ம கூடவே வருவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை மற்ற நபர்களுக்கு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொல்லும் போதுதான் இயேசு வாழ்க என்று நம்மை வாழ்த்துவார். இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதின் மூலமாய் பிரமிக்க பண்ணினார். அவரை கல்லறை கட்டி காக்க முடியவில்லை. தேவதூதர்கள் இல்லை என்று பேசினார்கள். போகிற வழியிலே இயேசுவை குறித்து பேசும்போது இயேசு கூட போனார். இன்றைக்கு நீங்களும் இயேசுவை குறித்து பேசி பாருங்கள். அது உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து பேசி பாருங்கள். உங்களுக்காய் செய்யப்பட்ட தியாகத்தை குறித்து பேசி பாருங்கள். உங்களோடு இயேசு வருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரம், உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல உதவி செய்யுங்க.
காலை மன்னா நேயர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை இருப்பதாக.